எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட். இதுதான் அந்த ப்ராடக்ட். இதை பற்றியுள்ள ரிவ்யூவும் டெமோவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். என்னமா நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூவை பார்க்கலாம். இது வெட் அண்ட் வைல்ட் அப்படின்னு சொல்ல பிராண்டோட ஐ ஷேடோ பேலட். இது குட்டியா தான் இருக்கும், இந்த மாதிரி சின்ன ஐ ஷேடோ பேலட். இது டிராவல் ஃப்ரெண்ட்லி தான். இதை ஈஸியா நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டும் போகலாம். ஓகேங்களா. இதுல டோட்டலா 9 ஐ ஷேடோ பேலட் இருக்குது. அதுல நான் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். வேற என்னதெல்லாம் இருக்குன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு பேலட் இருக்கு. அது நூடு கலரா இருக்கும். அப்புறமா லைட்ஸ் அவுட் அப்படின்னு இருக்கு. அது டார்க் கலர்ஸா இருக்கும். அதுல ஸ்மோக்கி ஐ கிரியேட் பண்ண முடியும். அப்புறமா ஸ்வீட்டஸ் கேண்டி அப்படின்னு இருக்கு. அது ப்ரௌனும் பிங்க்கும் உள்ளது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வால்கிங் ஆன் எக் ஷெல் அப்படின்னு ஒரு பேலட் இருக்கு. அது நியூடு கலரும் பிங்க்கும் இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். அப்புறமா ஐஸ் டிராகன் அப்படின்னு இருக்கு. அது கிரீன் ஐ ஷேடோவும் இருக்கும். கிரீன் கலர் ஐ லுக் கிரியேட் பண்றதுக்கு அந்த பேலட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஹோஸ்டா லா ஹோஸ்டா பேபி அப்படின்னு இருக்கு. அது பர்பிளும் அப்புறமா ப்ளூ கலரும் சேர்ந்த ஒரு கலர் உள்ள பேலட். நெக்ஸ்ட் பெட்டலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேலட் இருக்கு. அது பர்பிளும் பிங்க் கலரும் இருக்கும். லாஸ்ட் ஒன் ஸ்வீட்டஸ் கேண்டி அப்படின்னு ஒரு பேலட் இருக்கு. அது ப்ரௌனும் பிங்க்கும் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரை நீங்க வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பேலட்லயும் ஒவ்வொரு ஐஷேடோ பேலட்லயும் டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம ஐ லுக்க கிரியேட் பண்ண முடியும். நான் இந்த பேலட்டோட நேம் ஹூக்ட் ஆன் வினில் அப்படின்னு உள்ள பேலட் தான் இது. இந்த ஒண்ணும் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட பேக்கேஜிங் பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வருது. இது டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரியும் உள்ள என்ன கலர் இது ஐஷேடோ எல்லாம் இருக்கு அப்படின்னு. இதுல வெட் அண்ட் வைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேலட்டை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஐ லுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, எல்லாமே நம்பர் 1 2 3 4 ஸ்டெப்பா பண்றத கரெக்டா எந்த ஐப்ரோ எந்த ஐஷேடோ எந்த இடத்துல அப்ளை பண்ணா எப்படி ஐ லுக்கு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேலட்ல என்ன மாதிரி ஐ லுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த ஐ லுக்கு கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். அப்புறமா இது எவ்வளவு கிராம் ப்ராடக்ட்னா 4.5 கிராம் ப்ராடக்ட். அப்புறமா இதோட பிரைஸ் எவ்வளவுன்னா 299 ரூபாய். ஆனா இவ்வளவு ஃபுல் விலைக்கு நீங்க வாங்க வேண்டியது இருக்காது. நான் ஆனா 25% டிஸ்கவுண்ட்ல இதை 224 ரூபாய்க்கு வாங்கினேன். 224 ருபீஸுக்கு நான் இதை வாங்கினேன். நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த purple.comல பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி நிறைய ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க மணி சேவ் ஆகும். சரிங்களா. அதுவும் இல்லாம இந்த பேக்கேஜிங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியா தான் இருக்கு. இப்படி ஈஸியா எல்லாம் கலந்து விழாது. பாத்தீங்களா, இப்படி ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணனா இதுதான் ஐ ஷேடோ. நான் இது நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதுல எந்தெந்த ஷேடு எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, கிரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பிராபோன் பாத்தீங்களா,
ப்ரா போன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஐலிட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் எப்பவுமே இப்படி எடுக்கிறதுனால யூஸ் பண்றதுனால அது அழிஞ்சிருச்சு. இதுல வந்து டிரான்சிஷன் ஷேடுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்புறமா இந்த கலரை பாத்தீங்கன்னா பிளாக் மாதிரி இருக்கு, ஆனா இது பிளாக் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிளாக்ல வந்து கிரீனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணுனா எந்த மாதிரி ஒரு கலர் வருமோ அந்த மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு ஷேடா வந்து ஹேண்ட் ஸ்வாட்சஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர்ல வந்து பண்றேன். இது வந்து மேட்டா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கு. இந்த பேலட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான ஐ லுக்கை கிரியேட் பண்றதுக்கு உள்ளதில்ல. நல்ல டெய்லி வேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான். டெய்லி வந்து நம்ம ஆபீஸ் போறவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் போறவங்களா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது சும்மா அப்படி போறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். சும்மா நல்ல, அதாவது என்ன சொல்ற, ஒரு ரொம்ப அடிச்சிட்டு அப்படி தெரியாது, சட்டிலா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? கண்ணுக்கும் நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். அப்புறமா இது வந்து ப்ரா போனுக்கு, நம்மளோட ஐப்ரோவோட கீழ் பக்கத்துல இத போடுறதுக்கு தான் இந்த இது. அப்புறமா இது வந்து ஒரு ஷிம்மர் ஷேடு. ஓகேங்களா? கோல்டன் கலர். ஓகே, இது வந்து டார்க்கான கலர். பாத்தீங்களா? பிளாக்கா தெரியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலர். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு நான் திரும்பவும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஷேட்ல கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஹெவியான மேக்கப்பா இது பண்ணணும்னு நினைச்சா இந்த பேலட் சூஸ் பண்ணாங்க. வேற இதுல ஆப்ஷன் இருக்கு, அது சூஸ் பண்ணுங்க. இது வந்து டெய்லி வேருக்கு சும்மா சட்டிலா அப்படி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐ லிட்டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து இது நிவ்யா கிரீம் வேணும், மாய்ஸ்சரைசர் கிரீம் இருக்குல்ல, அதுவும் லைட்டா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிரைமரோ கன்சீலரோ இல்ல ஃபவுண்டேஷனோ ஏதாவது உங்களுக்கு எது அவைலபிளா இருக்குதோ அதை வச்சு உங்க கண்ணில் வந்து ஃபர்ஸ்ட் ஐலிட்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஐ ஷேடோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்மெண்டேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருக்க கலர் இந்த கலர். இத வந்து ஐல இப்ப அப்ளை பண்ண போறேன். இது மேல் பக்கமா, ஐயோட மேல் பக்கம், ஐ லிட் முடிகிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்படி நல்லா அப்ளை பண்ணுங்க. பிரஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். அப்பதான் அது எல்லா இடத்துலயும் ஈவனா அழகா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்டன் கலர் எடுக்கிறேன். இந்த கோல்டன் கலரை எடுத்து ஐ லிட்ல வந்து அப்ளை பண்ண போறேன். ஐ லிட் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணணும். மொத்த இடத்துக்கும் வந்து கவர் ஆகுறது மாதிரி நல்லபடியா தேய்ச்சி விடுங்க. ஆனா வந்து இது ஃபிங்கர்ல எடுத்தாதான் நல்லபடியா பதியும். பிரஷ் யூஸ் பண்ணாதுங்க இந்த ஐ லிட்டுக்கு போடுறதுக்கு. அப்புறம் இந்த டார்க் கலர் எடுத்து அதை வந்து கிரீஸ்ல போடுறேன். கிரீஸ்ல அவுட்டர் கார்னர்ல இருந்து பாதி வரைக்கும் தான் கண்ணில் வரணும், இன்னர் கார்னர் வரைக்கும் வரக்கூடாது. சரிங்களா? இப்படி ரோல் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டா இப்படி பிரஷை வச்சு பண்ணி நல்லா இழுத்து சென்டர் ஆஃப் த ஐ, அந்த நடுப்பக்கம் வரைக்கும் தான் வரணும். சரிங்களா? நடுப்பக்கம் ஐ வரைக்கும் நல்லா அப்படியே தேய்ச்சி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. எவ்வளோ நீங்க நல்லா பிளெண்ட் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு அது நல்லா இருக்கும். இல்லைன்னா திட்டா தெரியும். சரிங்களா? அதனால நல்லபடியா அந்த பிரஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. பண்ணிக்கிட்டு அப்புறமா திரும்ப வந்து இந்த டார்க் கலரை எடுத்து நம்மளோட லோவர் லிட்ல ஐ லிட்ல போடலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் அப்ளிகேட்டரை எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க கிரீஸ்ல என்ன கலர் யூஸ் பண்றீங்களோ அந்த கலரை லோவர் லேஷ் லைன்லயே நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கா இருக்கும். நான் அந்த வீடியோல காட்டியிருக்கிறது மாதிரியே நீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்புறமா அதுக்கு பிறகு வந்து நீங்க இந்த காஜல் இருக்கு பாத்தீங்களா, காஜலை வந்து
யூஸ் பண்ணி உங்களோட லோவர் வாட்டர் லைனில் கொடுங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஸ்மோக்கி லுக்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக தெரியும். ஓகேங்களா? அப்புறமா மேலே உள்ள லிட்லேயும் நீங்கள் கொடுங்க. மேலே உள்ள கண்ணு அப்பர் லிட்டில் வந்து நீங்கள் வந்து காஜல் கொடுங்க. அப்போ வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் லுக்கோட நல்ல அழகாக தெரியும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த ஐ லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட்ல பேக் சைடில் என்ன ஐ லுக்கு கிரியேட் பண்ண கொடுத்துருக்காங்களோ அதை நான் வந்து கிரியேட் பண்ணி போட்டேன். நீங்கள் ஆனால் விருப்பப்பட்ட டார்க் கலர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஐலிட்ல இந்த கலரும் அப்புறமா வந்து மேல் பக்கத்தில் இந்த கலரும் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் தெரியும். ரொம்ப ஹெவியாக வந்து வேண்டாம்னுள்ளவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல லுக்கோட கண்ணு தெரியணும் அப்படின்னா நான் பண்ண மெத்தடில் பண்ணீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ எந்த பேலட் விருப்பமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இது வந்து purple.comலேருந்து நான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னைக்கு பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.